ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட் பெட்டிஷன் கோர்ட்டில் ஃபைல் பண்ணதுக்கு ஆஃப்டர் இன்பிட்வீனில் மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்க முடியுமா? இந்த மாதிரி லீகல் ப்ராக்டிக்கல் அப்டேட் டீட்டெயில்ஸை நான் கொடுத்துட்டு வரேன். என்னுடைய வீடியோ ஃபாலோவும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், மற்றவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஷேரும் பண்ணுங்கள். யூஸ்வலி ஆர்சிஆர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட் பெட்டிஷன் எதுக்காக ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை யாராவது ஒருத்தங்க வந்து நான் சேர்ந்து வாழணும், என் ஹஸ்பண்ட் கூட நான் சேர்ந்து வாழணும், இல்லைனா என்னுடைய ஒய்ஃப் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்ற இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவீங்க. சரியா? இன்கேஸ் இந்த மாதிரி ஃபைல் பண்ணதுக்கப்புறமா சில மாதங்கள் கழித்து இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க மனசில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு டைவர்ஸ் வேணும், நான் வந்து வாழ விரும்பலை அப்படின்னு நின்று இருப்பாங்க. அதர் சைடு பார்த்தீங்கன்னா இல்லை நான் என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒருத்தர் நின்று இருக்காங்க. பார்த்தீங்களா? அவங்க வந்து இனிமேல் நான் என் ஹஸ்பண்ட் கூடயும் இல்லைனா என் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்ட்டு ரெண்டு பேருமே ஒரே எண்ணத்தோட நான் வாழ முடியாது அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக நின்னாங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் டைவர்ஸில் பிரிஞ்சிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட் பெட்டிஷனை வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மியூச்சுவல் டைவர்ஸை வந்து அப்ளை பண்ணி, அதாவது அந்த பெட்டிஷனை கோர்ட்டில் ஃபைல் பண்ணி நீங்கள் மியூச்சுவலி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடலாம். ஓகேவா? என்னுடைய வீடியோ பாருங்கள், ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். என்னுடைய அப்டேட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.